இந்த நம்ம நேயர்களுக்கு வந்து ஒவ்வொரு மாதமும் இந்த மாத பலன்னு சொல்லிட்டு வரோம் இல்லையா? இந்த பரோப வருஷத்தில் வந்து வைகாசி மாதத்தில் நம்மளுக்கு வந்து இந்த வைகாசி மாதத்தில் நம்ம ரிஷபராசினர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். பொதுவாக இப்போ வந்து வைகாசி மாதத்தில் உங்கள் ராசியில் வந்து சூரியன் சஞ்சாரம் பண்ணுவார். அந்த சூரியன் சஞ்சாரம் பண்ணும்போது இந்த ஒரு மாத காலம் தான் நம்ம வந்து ரிஷப மாதம்னு சொல்கிறது. இந்த ரிஷப மாதத்தில் நம்ம நேயர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த மாத பலன்களை நாங்கள் பார்க்க போகிறோம். பொதுவாக உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து 2ஆம் இடத்திலான குடும்பஸ்தானத்தில் சுக்கிரன் சஞ்சாரம் பண்ணுவார். புதன் வீட்டில் வந்து சுக்கிரன் சஞ்சாரம் பண்ணுவார் உங்கள் ராசிநாதன். அதே வீட்டில் வந்து இப்போ குருவும் சஞ்சாரம் பண்ணியா இருக்கார். ஆனால் அவர் வந்து குரு வந்து வக்ரத்தில் இருக்கார். இப்போ உங்கள் ராசிப்படி சுக்கிரன் 2ஆம் இடத்தில் இருந்தாலும் இந்த மாதத்தில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து சனி வந்து 3ஆம் பார்வையாக உங்களுக்கு வந்து ரிஷப ராசிக்கு பார்க்குறதுனால பொதுவாகவே உங்களுக்கு வந்து ஒரு விரயஸ்தானத்தில் உங்களுக்கு அதாவது 3ஆம் இடங்கிறது சனிக்கு விரயஸ்தானம், அது ரிஷபராசி பார்க்குது. அப்படி பொருளாதார ரீதியாக உங்களுக்கு ஏதாவது ஒரு சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய மாதமாக இது அமையும். அதாவது ஒரு ஆடம்பர பொருள் வாங்குறதுலையோ அல்லது ஒரு நகை, ஒரு காரு, இந்த மாதிரி சுப விரயங்கள் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து உங்களுக்கு உருவாகும். காரணம் வந்து உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் குடும்பஸ்தானத்தில் தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால, அதுவும் சனியினுடைய பார்வை 3ஆம் பார்வையாக உங்கள் ராசியில் பார்க்குறதுனால இந்த சுப விரயங்கள் இந்த ரிஷபராசினர்களுக்கு ஏற்படும். இந்த ரிஷபராசி பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, குடும்பஸ்தானத்தில் வந்து தொடர்ந்து இப்போ வந்து கடந்த ஒரு வருஷமாக குரு வக்ரகதியாக இருக்கிறதுனால வந்து ஏற்கனவே உங்களுக்கு வந்து தேவையில்லாத செலவுகள் வந்து ஏற்பட்டுகிட்டே இருக்கும். அது வந்து இப்போ முடிய போகிற நேரம். இப்போ வைகாசி மாதம் வந்து உங்களுக்கு வந்து இப்போ குரு பயிற்சி ஆக போகிறது. இந்த குரு பயிற்சி ஆகிறது வந்து உங்களுக்கு வந்து பொருளாதார முன்னேற்றம் இருக்கும். உங்கள் ராசிநாதன் வந்து 25 தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து 2ஆம் இடத்தில் குடும்பஸ்தானத்திலே இருப்பார். சுக்கிரன் வந்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் குடும்பஸ்தானத்தில் வைகாசி 25 வரைக்கும் சஞ்சாரிப்பார். அப்புறம் வந்து குருவோடு சேர்ந்து உச்சம் பெற்ற குருவோட சுக்கிரன் சந்திருவார். அது உங்களுக்கு ஒரு தனி ஒரு பலம். இந்த ரிஷபராசினர்களுக்கு வந்து உச்சம் பெற்ற குருவோடு இருக்கிறதுனால ஒரு தனி பலமாக இருக்கும். நீங்கள் வந்து இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு வந்து இந்த சுப விரயங்கள் ஆகிட்டே தான் இருக்கும். நீங்கள் வந்து அது எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதாவது ஒரு வீடு சம்மந்தப்பட்டதோ அல்லது ஏதாவது ஆடம்பரம் வாங்குறதோ, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சுப விரயங்கள் அல்லது ஒரு வீட்டில் குடும்பத்தில் கல்யாணம் ஏற்படுறோமோ, அதுவும் நம்மளுக்கு ஒரு சுப விரயங்கள் தானே. அந்த மாதிரி ஒரு கல்யாணம், ஏதோ ஒரு கிரகப்பிரவேசம், இந்த மாதிரி சுப விரயங்கள் ரிஷபராசிகளுக்கு ஏற்பட்டே இருக்கும். உங்களுக்கு வந்து சனி 3ஆம் பார்வை உங்களுக்கு பார்த்ததுனால உடல் ரீதியாக கொஞ்சம் கவனங்கள் தேவை. ரிஷபராசினர்களுக்கு சனி 3ஆம் பார்வை பார்க்கறதுனால உடல் ரீதியாக கொஞ்சம் கவனங்கள் தேவை. இந்த ரிஷபராசினருக்கு வந்து இந்த மாதம் 1/6 முதல் 3/6 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம். ஞாபகம் வச்சுக்கிங்க, ரிஷபராசினருக்கு 1/6 முதல் 3/6 வரை சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டம காலத்தில் வந்து நீங்கள் இந்த சுப நிகழ்ச்சியை தவிச்சிருங்க. ஏதாச்சும் ஒரு நல்ல காரியங்கள் போகிறீங்களா, இல்லாத எதாவது கல்யாணத்துக்கு பேசுகிறீங்களா, இல்லாத இந்த வீடு சம்மந்தம் போகிறீங்கனாலும் இந்த 3 நாட்கள் வந்து பொதுவாக இந்த 3 நாட்கள் வந்து நீங்கள் தவிர்ப்பது ரொம்ப நல்லது. 1/6 முதல் 3/6 வரை ரிஷபராசினருக்கு சந்திராஷ்டமம். மற்ற நாளில் உங்களுக்கு வந்து சாதகமாக தான் இருக்குது. இந்த ரிஷப மாதம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சுப விரயங்கள் பண்ணுற மாதம் தான். அதனால் ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு சுப விரயங்கள் நடக்கும். மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.